கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் தோல்வியால் பிறந்த வெற்றி பாடல் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். தன்னுடைய பாடல் வரிகளில் சமூக கருத்துக்களுடன் தன்னுடைய கருத்தையும் சேர்த்து சொல்வதில் வித்தகரான கவியரசர் கண்ணதாசன் அரசியலில் பிரவேசம் செய்த காலம் அது. 1961ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து தமிழ் தேசிய கட்சியில் இணைந்தார் கவிஞர் கண்ணதாசன். 1962ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கட்சி சார்பாக திருக்கோஷ்டியூர் தொகுதியில் உற்சாகமாக போட்டியிட்டார் கவிஞர் கண்ணதாசன். படுதோல்வி அடைந்தார். அந்த தேர்தல் தோல்வியால் மனமுடைந்த கவிஞர் கண்ணதாசனுக்கு ஒரு திரைப்படத்தில் பாடல் எழுதும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. அப்போது அந்த பாடலில் தனது கருத்தை கொட்டி தீர்த்தார். 1962ஆம் ஆண்டு இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சி இயக்கத்தில் அன்னை என்ற திரைப்படம் உருவானது. அந்த திரைப்படத்தில் தான் கவியரசர் கண்ணதாசனுக்கு அந்த பாடலை எழுத வாய்ப்பு கிடைக்கிறது. இசையமைப்பாளர் ஆர் சுதர்சனம் இசையில் நடிகர் சந்திரபாபு பாடிய அந்த பாடல்தான் புத்தி உள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை என்கின்ற இந்த கருத்து மிகுந்த பாடலை எழுதினார். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தேர்தல் தோல்வியால் மனமுடைந்து இருந்த நேரத்தில் எழுதிய ஒரு மெகா ஹிட் பாடல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம்.